ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக். நாம இன்னைக்கு எக்கனாமியில் இருக்க சில ஸ்கீம்ஸ் வந்து பார்க்க போறோம். இது எது சம்பந்தமான ஸ்கீம்ஸ் தான்? வேலை மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டங்கள் தான் பார்க்க போறோம். 1978 பாருங்க ஒருங்கிணைந்த கிராம வளர்ச்சி திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது இங்கிலீஷ்ல ஐஆர்டிபி அப்படின்னு சொல்றாங்க, இன்டெகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ இதை எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஆர்டிபியில் டிபி அப்படின்னு சொல்லியிருக்கு. டிபியில் நம்ம நல்லா லைட் வெளிச்சத்தில் தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கலாம். அந்த 7-8 வந்து எலைட் அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்களா. எலைட் அப்படின்னா லைட்ன்ற மாதிரி இருக்கா. ஸோ டிபி லைட் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கலாம். 7-8 வரணும். அப்புறம் 1979 பாருங்க சுய வேலை வாய்ப்புக்கான கிராம இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கும் திட்டம் அப்படின்றது ட்ரைசம், ட்ரைனிங் ஆஃப் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து 9 அப்படின்றது செப்டம்பர் மாதம் இல்லையா. ஸோ நம்ம வந்து செப்டம்பர் ஸ்டெப் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கலாம். 9ன்னு வரணும் இந்த இடத்துல. அப்போ ஸ்டெப் அப்படின்னு வச்சுக்கோம். ஸ்டெப்பாக தான் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம ஒரு செல்ஃப் எம்ப்ளாயாக வந்து ஆகணும். ஒவ்வொரு ஃபஸ்ட்டு ட்ரைனிங் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் வந்து நம்மளுக்கு ரெடி பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்டெப்பாக போகணும் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கலாம். அடுத்தது 1980 பாருங்க தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. NREP, நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகேவா. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டே கிடச்சிச்சு. மேலே வந்து ட்ரைனிங் எடுத்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் நாமளே தேடிக்கணும். இங்கே வந்து நம்மளுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ரூரலில் அதாவது வில்லேஜில் ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டே கிடச்சிச்சு அப்படின்னு வச்சுக்கோம். 80,000 சம்பளம் அப்படின்னு வச்சுக்கலாம். 80ன்னு சொல்லி இருக்கு. ஓகேவா. அடுத்து 1983 கிராமப்புற நிலமற்ற வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். அது வந்து ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரூரல் அப்படின்னு வந்துச்சு. அப்போ கிராமம் தான். கிராமத்தில் லேண்ட் இல்லைனா எப்படிங்க வேலை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். ஓகேவா. அப்போ என்ன சொல்றாங்க, வாங்க 3 வேலை சாப்பாடும் கொடுத்துருவோம், சேம் டைம் உங்களுக்கு வேலையும் கொடுத்துருவோம், உங்களுக்கு லேண்ட் வேண்டாம் லேண்ட்லெஸ் ஓகேவா அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கலாம். 3 வேலை சாப்பாடு தந்து வேலை அப்படின்னு வச்சுக்கலாம். வேலைனா 8 மணி நேரம் இருக்கும், 3 வேலை சாப்பாடு. அப்போ 83 லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கலாம். அடுத்து 1989 பாருங்க ஜவஹர் ரோசர் யோஜனா அது வந்து கொடுத்துருக்காங்க. ஜவஹர்லால் நேருவோட இம்பார்ட்டன்ட் திங் நம்மளுக்கு ஐஎன்எம்ல என்ன ஞாபகம் வரும்னா, அவர் வந்து அந்த லாகூர் காங்கிரஸ் மாநாடு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். 1929 ராவி நதிக்கரையில் கொடியெல்லாம் ஏற்றிப்பார். அது மாதிரிலாம் நம்ம படிச்சிருப்போம். 1929ங்கிறது ஜவஹர்லால் நேரு அப்படின்னு யோசிச்சோன்னே நம்மளுக்கு வர நம்பர். ஸோ அந்த 29 மாதிரியே என்ன இருக்குன்னா 89 அப்படின்னு சொல்லியிருக்கு. 89, 29 இது வந்தாலும் நம்ம ஜவஹர்லால் நேரு வந்து நம்மளுக்கு ஞாபகம். அப்போ ஜவஹர் ரோசர் யோஜனாவும் நம்ம ஈஸியாக போட்டலாம். ஓகேவா. தேங்க்யூ.